ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் யூஏஇ விசிட்டிங் விசாவை எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இமிக்ரேஷனில் நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்னென்ன, 2025ல் யூஏஇ கவர்மெண்ட் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு விசிட்டிங் விசா வேணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விசிட்டிங் விசா ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ கைஸ், யுஏஇ விசிட்டிங் விசா நமக்கு ஏர்லியராக ஈஸியாக கிடைச்சிட்டு இருந்தது. நமக்கு வெரி லெஸ் டாக்குமெண்ட்ஸ் போதும். உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும். நமக்கு 2 to 3 டேஸில் அப்ரூவல் ஆகி கிடைச்சிட்டு இருந்தது. பட் இப்போது யுஏஇ கவர்மெண்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம 30 டேஸ் விசா 60 டேஸ் விசா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத பட்சத்துல, அந்த சிச்சுவேஷன்ல ஓவர் ஸ்டே பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ அப்படி பண்ணும்போது நெறைய பேத்துக்கு அ என்ன பண்றதுன்னு தெரியாம, அ நெறைய பேர டிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது அவங்க லைஃப் லாங் வந்து அ அவங்களுக்கு ஒரு ட்ராவல் பேனாவே இருக்கும். அத கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம என்னதான் விசா அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் யுஏஇ கவர்மெண்ட் நமக்கு பெர்ஃபெக்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் இவங்கனால நம்மனால வந்து விசா அப்ளை பண்ண முடியும். நமக்கு வந்து விசா அப்ரூவல் ஆகும். அப்படி இல்லன்னா இப்போ நமக்கு வந்து 90% வர ரிஜெக்ஷன்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து விசா அப்ளை பண்றதுக்கு தேவை அப்படிங்கிறத நான் வீடியோ எண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மிடில்ல நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. யுஏஇ இமிகிரேஷன பொறுத்தவர, நீங்க ஹாலிடே ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஹாலிடே டீம் அத ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துட்டு, உங்க டாக்குமெண்ட்ஸ சப்மிட் பண்ணி உங்களுக்கு விசா வந்து வாங்கி குடுத்துருவாங்க. அதுல எந்த ஒரு ரிஜெக்ஷன்ஸுமே இதுவரை வந்ததில்ல. ஏன்னா, அதுல வந்து கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட வந்து ஆ பெர்ஃபெக்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா விசா கிடைச்சிரும். அது இல்லாம, நம்ம ஜாப் சர்ச் பண்ணி நம்ம வந்து போறதுனா மட்டும் தான் 30 டேஸ் ஆனாலும் சரி, இல்ல 60 டேஸ் ஆனாலும் சரி, நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இல்லையா, நமக்கு வந்து ரிஜெக்ஷனுக்கு 90% வர சான்சஸ் இருக்கு. அண்ட் அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோ அ எண்ட்ல நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ற பெரிய தப்பு இமிகிரேஷன்ல என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா, நெறைய பேரு நம்ம வந்து விசா ப்ரொவைட் பண்றோம். அவங்க அங்க துபாய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் இமிகிரேஷன்ல உங்களுக்கு வந்து அ என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க கேட்கறது என்னன்னா, "எதுக்காக நீங்க வந்து துபாய் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஹாலிடே டீம் போறவங்ககிட்ட வந்து நம்மள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சைட் சீயிங் போறோம். அதுக்குண்டான நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, ஐட்னரி எல்லாமே அவங்க கையில நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க கிட்ட எந்த ஒரு என்கொயரியுமே இருக்காது. பட் நம்ம ஜாப் சர்ச் பண்ணி போம்போது நம்மகிட்ட அது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "நீங்க எதுக்காக துபாய் வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளோட இன்னசென்ட் விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் எதுக்காக டிராவல் பண்ணியிருக்கேன்னா, துபாய் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக டிராவல் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் ஜாப் கிடைச்சதும் நான் இந்த டூரிஸ்ட் விசாவ நான் சேஞ்ச் பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க ஸ்மார்ட்டா தான் ஆன்சர் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ண வந்திருக்கீங்க, இல்ல வந்து ஃபேமிலிய மீட் பண்ண வந்திருக்கீங்க. சப்போஸ் அவங்க நிஜமாவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து எமிரேட்ஸ் ஐடி வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல எலக்ட்ரிசிட்டி பில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பட் நீங்க வந்து ஜாப் சர்ச் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா ரிவீல் பண்ணிறாதீங்க. ஏன்னா, அது வந்து உங்கள ஹோல்ட் பண்றதுக்கோ, இல்ல வந்து சென்ட் பேக் பண்றதுக்கோ அதிகப்படியான சான்சஸ் இருக்கு இன் 2025. ஸோ ஆ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க இமிகிரேஷன்ல ஹஸ்ல் ஃப்ரீயா நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். அண்ட் இப்போ யுஏஇ விசிட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம்.
கண்டிப்பா உங்க பாஸ்போர்ட் 6 மந்த் வேலிடா இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன்டு காப்பி, ரிட்டன் ஏர் டிக்கெட் அண்ட் ஹோட்டல் புக்கிங். இந்த ஹோட்டல் புக்கிங் அண்ட் ரிட்டன் ஏர் டிக்கெட் நெறைய பேரு டம்மி சப்மிட் பண்றாங்க. அதனால தான் உங்களுக்கு அதிகப்படியான ரிஜெக்ஷன்ஸ் வருது. ஸோ நீங்க ஹோட்டல் புக்கிங் அண்ட் ரிட்டன் ஏர் டிக்கெட்ட கண்டிப்பா கன்ஃபார்ம்ட் பிஎன்ஆரா சப்மிட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் உங்கனால புக் பண்ண முடியாதுன்னா, எனக்கு நீங்க ஆ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் பாஸ்போர்ட் காப்பி மட்டும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா, அண்ட் நாங்களே ஹோட்டல் புக்கிங் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து அ நம்ம எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம், நம்ம அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் வந்து எங்க சைட்ல இருந்து கேன்சல் பண்ணிக்குவோம். ஸோ அந்த சர்வீஸும் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்கள்ல யாருக்காவது விசிட்டிங் விசா அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நான் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு என்ன நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவ யுஏஇ டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இத மாதிரி அ நெறைய டிராவல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் Instagram ஐடிய நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.